நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியை தாக்க எதிர்க்கட்சிகள் சதி என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றச்சாட்டு. பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாகவே பதிலுரை அளிக்க வர வேண்டாம் என தான் கூறியதாக விளக்கம். தமிழக எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா உள்ளிட்டோர் மீது சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றச்சாட்டு. பிரதமரின் இருக்கையை முற்றுகையிட்டதை சுட்டிக்காட்டி பேச்சு. சபாநாயகரின் குற்றச்சாட்டு அபத்தமானது, அநாகரிகமானது என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பதில். பிரதமர் அவைக்கு வராததை மறைக்க கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவதாக குற்றச்சாட்டு. பிரதமர் பதிலுரை வழங்காததை திசை திருப்ப பாஜக முயற்சி. ஜனநாயக முறைப்படியே குரல் எழுப்பினோம் என மயிலாடுதுறை எம்பி சுதா விளக்கம். சபாநாயகருக்கு பின்னால் பிரதமர் மோடி ஒளிந்து கொண்டுள்ளதாக காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி விமர்சனம். பிரதமரின் இருக்கைக்கு முன் 3 பெண் எம்பிக்கள் நின்றதால் தான் அவைக்கு வர மோடிக்கு தைரியமில்லை என்றும் பேட்டி. ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததை கண்டித்து அமளி ஈடுபட்ட எதிர்க்கட்சிகளால் ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை. பிரதமரின் பதில் இல்லாமலேயே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மக்களவையில் நிறைவேற்றம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம். 34,237 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல். புதிய முதலீட்டு ஒப்பந்தங்களால் 55,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வரும் 13ஆம் தேதி முதலீடு தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாக இருப்பதாக அமைச்சர் TRB ராஜா தகவல். இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை தொடர்ந்து உறுதி செய்யும் இந்த வேலையை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எஸ்ஐ தேர்வு முடிவு அறிவிப்பை திரும்ப பெற்றது குறித்து சீருடை பணியாளர் தேர்வாணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் தகவல். மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதனின் ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி. சொத்துக்களை விற்று முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பித் தருவதாக உயர்நீதிமன்றத்தில் தேவநாதன் தகவல். சென்னையில் சவரனுக்கு 4,640 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 20,000 ரூபாய் சரிவு. எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி விஜய் பேச பேச அதன் பலம் அதிமுகவுக்குத்தான் கிடைக்கும் என RB உதயகுமார் நம்பிக்கை. அதிமுகவின் வாக்கை விஜயால் பிரிக்க முடியாது என்றும் நியூஸ் 18 நேர்காணலில் உறுதி. புரட்சித் தலைவரையும் புரட்சித் அம்மாவையும் தவிர்த்து விட்டு இந்த தமிழ்நாட்டில் யாருமே அரசியல் பண்ணவே முடியாது சார். அதனால தான் ரோல் மாடல்னு சொல்லிக்கிறாங்க. சொல்கிறது எங்களுக்கு தானே பெருமை. அவங்க சொல்ல அந்த கிரெடிட் அதிமுகவுக்கும் அதிமுக பொதுச்செயலாளருக்கு தான் கிடைக்கும். அவங்க எடுத்துன்னு போக முடியாது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கடந்த முறையை விட அதிமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்போம். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் நியூஸ் 18க்கு சிறப்பு பேட்டி. இப்போ அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையிலிருந்து மொத்தம் எவ்வளவு தொகுதிகள் தமிழகம் முழுவதும் கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? நிச்சயமாக கடந்த முறையை விட அதிக தொகுதிகள் பெறுவோம். எத்தனை அப்படிங்கிற நம்பர் அப்படிங்கிறது அது தேசிய தலைமையும் இங்க இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் முடிவு பண்ணுவாங்க. தமிழகம் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு தேமுதிகவில் நாளை முதல் விருப்ப மனு விநியோகம். பூர்த்தி செய்யப்பட்ட மனுக்களை 12ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்றும் பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவிப்பு. நாகை மாவட்டத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை. திருவாரூர் மற்றும் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையால் குளிர்ந்த சூழல். உதகை அருகே மரத்தில் ஏறி இலந்தை பழங்களை ருசித்த கரடி. வாயார் சாலையில் கரடி நடமாட்டத்தால் மக்கள் அச்சம்.
மடப்புறம் அஜித்தை அடிக்க சொன்னது யார் என அவரது தாய் கேள்வி. நகையை காணவில்லை என பொய் புகார் கொடுத்த நிகிதாவை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். யார் எடுத்ததை பார்த்தது? இந்த நிகிதா என்ற மேடம் வந்து பொய் புகார் கொடுத்திருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? நிகிதா வந்து முதல்ல கைது பண்ணணும். அந்த 5 பேரும் வெளியே வரவே கூடாது. மதுரை மாவட்டம் வடபழஞ்சி கிராமத்தில் திடீரென ராட்சத பலூன் இறங்கியதால் பரபரப்பு. சுற்றுலா திட்டத்திற்கான சோதனை ஓட்டத்தின் போது காற்றின் வேகம் அதிகரித்ததால் தரையிறக்கப்பட்டதாக தகவல். திருச்செந்தூர் கோயிலில் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்த நடிகர் சிவகார்த்திகேயன். தனது அடுத்த படம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று பேட்டி. அடுத்து ஒரு படம் இப்ப எல்லாமே லாக் பண்ணிட்டோம். கண்டென்ட் டைரக்டர் எல்லாமே, ப்ரொடியூசர் எல்லாமே. சீக்கிரத்தில் அதுக்கான அறிவிப்பு வருது. அது எல்லாரும் என்கிட்ட இருந்து எந்த மாதிரியான படம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரியான படமா நிச்சயமா இருக்கும். சென்னையில் பறவை காய்ச்சலால் உயிரிழக்கும் காகங்கள். பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். கேரளாவில் வீட்டு பீரோவுக்குள் பதுங்கியிருந்த 10 அடி நீள ராஜநாகம் பிடித்து வனப்பகுதியில் விட்ட வனத்துறை. நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியை தாக்க எதிர்க்கட்சிகள் சதி என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றச்சாட்டு. பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாகவே பதிலுரை அளிக்க வர வேண்டாம் என தான் கூறியதாக விளக்கம். தமிழக எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா உள்ளிட்டோர் மீது சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றச்சாட்டு. பிரதமரின் இருக்கையை முற்றுகையிட்டதை சுட்டிக்காட்டி பேச்சு. சபாநாயகரின் குற்றச்சாட்டு அபத்தமானது, அநாகரிகமானது என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பதில். பிரதமர் அவைக்கு வராததை மறைக்க கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவதாக குற்றச்சாட்டு. பிரதமர் பதிலுரை வழங்காததை திசை திருப்ப பாஜக முயற்சி. ஜனநாயக முறைப்படியே குரல் எழுப்பினோம் என மயிலாடுதுறை எம்பி சுதா விளக்கம். சபாநாயகருக்கு பின்னால் பிரதமர் மோடி ஒளிந்து கொண்டுள்ளதாக காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி விமர்சனம். பிரதமரின் இருக்கைக்கு முன் 3 பெண் எம்பிக்கள் நின்றதால் தான் அவைக்கு வர மோடிக்கு தைரியமில்லை என்றும் பேட்டி. ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததை கண்டித்து அமளி ஈடுபட்ட எதிர்க்கட்சிகளால் ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை. பிரதமரின் பதில் இல்லாமலேயே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மக்களவையில் நிறைவேற்றம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம். 34,237 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல். புதிய முதலீட்டு ஒப்பந்தங்களால் 55,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வரும் 13ஆம் தேதி முதலீடு தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாக இருப்பதாக அமைச்சர் TRB ராஜா தகவல். இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை தொடர்ந்து உறுதி செய்யும் இந்த வேலையை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எஸ்ஐ தேர்வு முடிவு அறிவிப்பை திரும்ப பெற்றது குறித்து சீருடை பணியாளர் தேர்வாணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் தகவல். மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதனின் ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி. சொத்துக்களை விற்று முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பித் தருவதாக உயர்நீதிமன்றத்தில் தேவநாதன் தகவல். சென்னையில் சவரனுக்கு 4,640 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 20,000 ரூபாய் சரிவு. எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி விஜய் பேச அதன் பலம் அதிமுகவுக்குத்தான் கிடைக்கும் என RB உதயகுமார் நம்பிக்கை. அதிமுகவின் வாக்கை விஜயால் பிரிக்க முடியாது என்றும் நியூஸ் 18 நேர்காணலில் உறுதி. புரட்சித் தலைவர்
தலைவரையும் முதல்ல அம்மாவையும் தவிர்த்து விட்டு இந்த தமிழ்நாட்டில் யாருமே வந்து அரசியல் வந்து பண்ணவே முடியாது சார். அதனால தான் ரோல் மாடல்னு சொல்லிக்கிறாங்க. சொல்கிறது வந்து எங்களுக்கு தானே பெருமை. அவங்க சொல்ல அந்த கிரெடிட் வந்து அதிமுகவுக்கும் அதிமுக பொதுச்செயலாளருக்கு தான் கிடைக்கும். அவங்க எடுத்துன்னு போக முடியாது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கடந்த முறையை விட அதிமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்போம். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் நியூஸ் 18க்கு சிறப்பு பேட்டி. இப்போ அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையிலிருந்து மொத்தம் எவ்வளவு தொகுதிகள் தமிழகம் முழுவதும் கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? நிச்சயமாக கடந்த முறையை விட அதிக தொகுதிகள் பெறுவோம். எத்தனை அப்படிங்கிற நம்பர் அப்படிங்கிறது அது தேசிய தலைமையும் இங்க இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் முடிவு பண்ணுவாங்க. தமிழகம் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு தேமுதிகவில் நாளை முதல் விருப்ப மனு விநியோகம். பூர்த்தி செய்யப்பட்ட மனுக்களை 12ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்றும் பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவிப்பு. நாகை மாவட்டத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை. திருவாரூர் மற்றும் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையால் குளிர்ந்த சூழல். உதகை அருகே மரத்தில் ஏறி இலந்தை பழங்களை ருசித்த கரடி. மாயார் சாலையில் கரடி நடமாட்டத்தால் மக்கள் அச்சம். மணப்புரம் அஜித்தை அடிக்க சொன்னது யார் என வருது தாய் கேள்வி. நகையை காணவில்லை என பொய் புகார் கொடுத்த நிகிதாவை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். யார் எடுத்ததை பார்த்தது? இந்த நிக்கிதா என்ற மேடம் வந்து பொய் புகார் கொடுத்துருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? நிக்கிதா வந்து முதல்ல கைது பண்ணணும். அந்த 5 பேரும் வெளியே வரவே கூடாது. மதுரை மாவட்டம் வடபழஞ்சி கிராமத்தில் திடீரென ராட்சத பலூன் இறங்கியதால் பரபரப்பு. சுற்றுலா திட்டத்திற்கான சோதனை ஓட்டத்தின் போது காற்றின் வேகம் அதிகரித்ததால் தரையிறக்கப்பட்டதாக தகவல். திருச்செந்தூர் கோயிலில் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்த நடிகர் சிவகார்த்திகேயன். தனது அடுத்த படம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று பேட்டி. அடுத்து ஒரு படம் இப்ப எல்லாமே லாக் பண்ணிட்டோம். கண்டென்ட் டைரக்டர் எல்லாமே, ப்ரொடியூசர் எல்லாமே. சீக்கிரத்துல அதுக்கான அறிவிப்பு வருங்க. அது எல்லாரும் என்கிட்ட இருந்து என்ன மாதிரியான படம் வேணும்னு எதிர்பார்க்கறாங்களோ அந்த மாதிரியான படமா நிச்சயமா இருக்கும். சென்னையில் பறவை காய்ச்சலால் உயிரிழக்கும் காகங்கள். பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். கேரளாவில் வீட்டு பீரோவுக்குள் பதுங்கியிருந்த 10 அடி நீள ராஜநாகம் பிடித்து வனப்பகுதியில் விட்ட வனத்துறை.